ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். 2 வீக்ஸாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டேன். பட் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22nd, 23rd, 24th அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி தான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் என்னோட ரெகுலர் கிளீனிங், குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான், சிவா, என்னோட ஹவுஸ் ஹெல்ப் சேர்ந்து பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப நாளாவே இந்த பிளான் இருந்துச்சு. ஏன்னா, நாங்க இந்த வீடு காலி பண்றப்ப, முக்கியமான தேவைப்படுற திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா, இன்னும் சில திங்ஸ்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போயிருந்தோம். ஒரு 10 to 15 டேஸா நானும் சிவாவும் பிளான் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலாம், அங்க இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துட்டு வரலான்ட்டு. பட் ஏதோ ஒரு காரணத்தால போகவே முடியல. முந்தின நாள் Thursday அன்னைக்கு ஃபைனலா முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் போய் இந்த வீட்ல இருக்கிற திங்ஸ்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துரணும் அப்டின்ட்டு. நம்ம புது வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 30th, 2024ல நம்ம பால் காய்ச்சி வந்தோம். நமக்கு பேசிக் நெசசரி திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டதால, இங்க வந்து மிச்சம் இருக்க திங்ஸ்லாம் எடுக்கணும் அப்டின்ட்டு தோணவே இல்ல. ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சும்மா கேஷுவலா நானும் சிவாவும் பேசிக்கிட்டோம். அதுக்குள்ள ஆகஸ்ட் வந்துருச்சுன்ட்டு. அப்பதான் எங்களுக்கே திடீர்ன்ட்டு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வந்து பால் காய்ச்சி 1 இயர் ஆகப்போகுது அப்டின்ட்டு. அப்பதான் நாங்க பேசிக்கிட்டோம். இன்னும் சில திங்ஸ்லாம் அங்கேயே இருக்கு. என்னைக்காவது போய் எடுத்துட்டு வரணும் அப்டின்ட்டு. ஏன்னா நமக்கு தேவைப்படுற திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டா இந்த புது வீட்ல யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ அந்த திங்ஸ்லாம் பழைய வீட்லயே இருந்தா அத யூஸும் பண்ணாம தூசி பதிஞ்சு போய் தான் இருக்கும். இந்த வீட்ல இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் நாங்க எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா புது வீட்டோட இன்டீரியர்ஸ்க்கு இது எதுவுமே செட் ஆகாது. பட் சில திங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சா கூட நல்லா தான் இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அந்த மாரி திங்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்டின்ட்டு தான் பிளான் பண்ணி வந்தது. அண்ட் இந்த வால்ல இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. பட் ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. நாங்க வாங்குறப்பயே சுமாரா தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரேம் வேணா புதுசா போட்டுக்கலாம் அப்டின்ட்டு ஐடியா பண்ணி, ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் சில திங்ஸ்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்காக வாங்குனேன். அந்த மாரி திங்ஸ்லாம் வீடு ஷிஃப்ட் பண்றப்ப நான் அவசரத்துல எடுக்கல. எங்க போயிட போது வீட்ல தானே இருக்கும், மெதுவா எடுத்துக்கலான்ட்டு அப்படியே 1 வருஷம் ஓடிடுச்சு. இதுக்கு மேல விட்டா ஒண்ணு அந்த திங்ஸும் வீணா போயிடும். அதுக்கப்புறம் நானும் சுத்தமா மறந்துருவேன். ஸோ அப்படி ரொம்ப புடிச்சு எடுத்துட்டு வந்த திங்ஸ உங்ககிட்டயும் நான் காமிக்கிறேன். அங்க ஸ்டோர் ரூம்ல திங்ஸ்லாம் கிளியர் பண்றப்ப பார்த்தா ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாரி பியூட்டிஃபுல்லான கிளாஸஸ் இருந்துச்சு. ஆனா எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இத நான் வாங்குனேனா, இல்ல யாராவது எனக்கு கிஃப்ட் குடுத்தாங்களா அப்டின்ட்டு. அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. குவாலிட்டியாவும் இருந்துச்சு. 6 கிளாஸஸு. ஸோ அத வந்து ஏன் அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் கிச்சனோட கபோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மட் கப்ஸ் இருந்துச்சு. இது நான் வாங்குனது தான். பட் டக்குன்னு எங்க வாங்குனேன், எப்போ வாங்குனேன் அப்டின்றது ரீகால் பண்ண முடியல. பட் இது மட்டும் ஞாபகம் இருக்கு. வாங்கிட்டு வந்து யூஸே பண்ணல. வாஷ் பண்ணி வச்சதோட சரி. இனிமேல் வந்து இங்க எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி டீ கப்ஸ் வந்து 2 டிஃபரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் சைஸஸ்ல இருந்துச்சு. இந்த டிசைன்ல 6 கப்ஸும், அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பெரிய மக் அது வந்து சிங்கிள் பீஸ் இருந்துச்சு. அண்ட் 2 சின்ன கட்டோரீஸ் ஏதாவது சப்ஜி அந்த மாரிலாம் போட்டு சாப்பிடுறதுக்கு. அண்ட் லாஸ்ட்டா ஒரு பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதில இருக்கிற அந்த கார்விங்ஸ், டிசைன்ஸ்லாம். ஆனா என்ன இது சம்மர்லயே போய் எடுத்திருந்தா நல்லா யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா சம்மர் டைம்ல இதில தண்ணி போட்டு குடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓசூர்ல ஆல்ரெடி கிளைமேட்லாம் மாறிடுச்சு. அடிக்கிற மழைக்கும், காத்துக்கும் வார்ம் வாட்டர் குடிச்சா மட்டும் தான் நல்லா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அங்கருந்து எடுத்துட்டு வந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அங்கருந்து எடுத்துட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபி புக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுத்தது தான். என்னோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அஞ்சலின்ட்டு. ஸோ ஒரு டைம்ல நான் சொல்றது ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு முன்னாடி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை இருந்துச்சு. நம்ம கேக் செய்யலாம், அது இது பண்ணலாம் அப்டின்ட்டு. அந்த டைம்ல அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. காலேஜ்ல கூட படிக்கிற ஃப்ரெண்டோட அம்மா சில ரெசிபீஸ்லாம் எழுதி குடுத்துருந்தாங்க. ஸோ அத வந்து ஜெராக்ஸ் பண்ணி எனக்கு வந்து குடுத்தது தான் இது. இதுல இருக்க நெறைய ரெசிபீஸ் லைக் சாக்லேட் கேக், ப்ரௌனி இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் சூப்பராவே வந்துச்சு அப்பலாம். இப்போ இந்த புக்க பார்த்தோனே திருப்பி இந்த ரெசிபிலாம் செய்யணுன்ட்டு ஆசை வந்திருக்கு. ஸோ மேபி நான் செய்றப்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி சமையல் அசைவம்.
கல்யாணம் ஆன புதுசுல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறப்ப, நானும் அத்தையும்லாம் சேர்ந்து சமைப்போம். ஸோ, அப்ப வந்து எனக்கு இந்த மாரி ரெசிபி புக்லாம் தேவைப்படல. நாங்க தனியா வந்ததுக்கப்புறம், நானே ஃபுல்லா சமையல் தனியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான், எங்கேயாவது மாலுக்கு போறப்ப, ஏதாவது புக் ஸ்டோர்லாம் பார்த்தா, இந்த மாரி புக்லாம் வாங்கி வச்சேன். வாங்கி வச்சதோட சரி, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாளும் இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஒண்ணு அம்மாக்கு, இல்ல அத்தைக்கு ஃபோன் பண்ணி, ஃபோன்லேயே வந்து அவங்க கிட்ட ரெசிபிலாம் கேட்டு அப்படிதான் செஞ்சிருக்கேன். பட் இப்போ இந்த புக்கெல்லாம் திறந்து பார்க்குறப்ப, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸோட ரெசிபிலாம் இருக்கு. ஸோ, இனி ஃபியூச்சர்ல நான் ட்ரை பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். ஃபோன் எடுத்து யூடியூப திறந்தா அத்தன ரெசிபி இருக்கு. பட் இந்த புக்க திறந்து நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்கா தான் இருக்கு. இந்த மாரி பழைய புக்குங்கள்ல இருந்து நம்ம ரெசிபீஸ் பார்த்து டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணா கூட நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கும் ஷேர் பண்றேன். இதுல வந்து வெஜ், நான்வெஜ் அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ்க்குன்ட்டே தனியா ஒரு புக் இருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன டிஃபன் செய்றது அப்படின்ட்டு நெறைய குழம்பி போன நாள்லாம் இருக்கு. மேபி இந்த புக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் செஃப் தாமு அவரோட செட்டிநாடு ஸ்பெஷல் சமையல் புக் இருக்கு. கரெக்ட்டா எங்களோட இந்த வெஜிடேரியன் மாசம் முடிஞ்சு நான்வெஜ் ஸ்டார்ட் ஆகுற டைம்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இதுலேருந்து கண்டிப்பா ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆல்சோ செட்டிநாடு டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ, பார்ப்போம். அந்த வீட்லருந்து நெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மிக்கல். அந்த வீட்டோட ஹோம் டூர் வீடியோல கூட இந்த அம்மிக்கல்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கும் எத்தன வருஷம் ஆச்சுன்னு தெரியல வாங்கி. பட் ஒரு தோராயமா சொல்றேன். ஒரு 5, 6 இயர்ஸ் முன்னாடி நாங்க வந்து மகாபலிபுரம் போயிருந்தோம். நான் வந்து எனக்கு ஒண்ணு வாங்குனேன். அம்மா வந்து அவங்களுக்கும் ஒண்ணு வாங்கிக்கிட்டாங்க. பட் சத்தியமா இது வந்து யூஸ் பண்றதுக்கு ஏதாவது அரைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வாங்கல. கிச்சன்ல வச்சா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்குனேன். பட் பழைய வீட்ல ஒரு தடவ இந்த அம்மிக்கல் தான் எனக்கு கை குடுத்துச்சு. ஒரு தடவ மழை பெஞ்சு ஃபுல்லா பவர் கட் ஆயிருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிக்ஸில சட்னி அரைச்சுட்டுருக்கேன். அப்போ யூபிஎஸ்ஸும் முடிஞ்சிருச்சு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வேற வழியே இல்லாம அம்மிக்கல்ல அரைச்சேன் தேங்காய் சட்னி. டேஸ்ட் மட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேற எதுக்குமே யூஸ் பண்ணல. ஷோக்கு மட்டும் அந்த வீட்ல வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. பழைய வீட்ல கிச்சனோட பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் கிரானைட்ல இருக்கும். அந்த பிளாக் கிரானைட் மேல வைக்கிறப்பயே இது அவ்ளோ அழகா தெரியும். பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இங்க எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த குவார்ட்ஸ் ஸ்டோன் மேல வைக்கிறப்ப இன்னும் எடுப்பா தெரியுது. இத நான் எடுத்துட்டு வராம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். அடுத்து அந்த வீட்ல கிளியர் பண்றப்ப எனக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைட்டன் வாட்ச். இத ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் எங்களுக்கும் ஞாபகம் வருது. அப்படியே ரீகால் பண்ண முடியுது. அதாவது எங்க கல்யாணத்தப்போ இல்ல ஆக்சுவலி கல்யாணம் இல்ல. எங்களோட ரிசப்ஷன் ஒண்ணு வந்து ஒசூர்ல நடந்துச்சு. மேரேஜ் வந்து ஃபெப் 25த் அன்னைக்கு நடந்துச்சு. ஃபெப் 25த் 2010 விழுப்புரம்ல நடந்துச்சு. அடுத்து வந்து மார்ச் 6த் எங்களுக்கு வந்து ஒசூர்ல ரிசப்ஷன் நடந்துச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளேயே அந்த வாரண்டி கார்டுன்னு நெனைக்கிறேன். அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்க டேட் கூட தெரியுது. மார்ச் 6த் ரிசப்ஷன் சொன்னேன்ல. ஸோ அவங்க வந்து மார்ச் 5த் 2010 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் இத பிரசன்ட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி அந்த டைம்லலாம் சிவா வந்து இந்த மாரி கோல்ட் கலர்ல வாட்ச் யூஸ் பண்ண மாட்டாரு. அதனால அத அப்படியே வச்சுட்டாரு. இப்போ வந்து இந்த வீடு கிளியர் பண்றப்ப, கபோர்ட்லாம் கிளீன் பண்றப்ப இது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எடுத்துட்டு நான் வந்து இத யூஸ் பண்றேன். போட்டு பார்த்தாரு. லிங்க்லாம் கொஞ்சம் வந்து பெருசா இருந்தது. ஸோ அத ஆல்டர் பண்ணி நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க இருந்து எடுத்துட்டு வந்த நெக்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் போர்ட். பழைய வீட்ல மெயின் டோர் பக்கத்துல ஹேங் பண்ணியிருப்பேன். ஸோ இதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப புடிச்சு நான் வாங்குனது. இத நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்றப்ப இந்த போர்டோட கலர், அப்புறம் எங்க பேர் வந்து எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணி ஆர்டர் பண்ணது. இது வாங்கியும் ஒரு 6 இயர்ஸாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. மிஸ் பண்ணணும்னு தோணல. அதனால எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் ரூம்ல கிளியர் பண்றப்ப இது வந்து கிடைச்சது. இது எங்க வாங்குனேன்? எப்போ வாங்குனேன்? இது என்னன்றது கூட எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லா அழகா இருந்துச்சு. சரி வால் ஹேங்கிங் மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்டின்ட்டு பின்னாடி திருப்பி பார்த்தா, அதுக்கான ப்ரொவிஷன் எதுவுமே இல்ல. இது டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தா ஏதாவது ஸ்டாண்ட் இல்ல ஹோல்டர் மாதிரி தெரியுது. அண்ட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு, அத விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் அண்ட் கலரும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஃபீமேலோட ஃபேஸ். இதுவும் அதே மாதிரி தான் ஹோல்டர் மாதிரி இருக்கு. இத பார்த்தோனே எனக்கு ஆக்சுவலி வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டலாம் அப்டின்ட்டு தோணுச்சு. ஏன்னா நெறைய பிளெயின் வால்ஸ் இருக்கு. அங்க வந்து வச்சா நல்லாருக்கும்ன்ட்டு. பட் அதுக்கான ப்ரொவிஷன் இல்ல. நெக்ஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அத விட இன்னும் ஒரு சின்ன சைஸ். பட் இது வந்து பார்க்குறப்பயே எனக்கு தெரிஞ்சது. ஒரு வந்து பென் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு அப்டின்ட்டு. இந்த 3ம் நான் அங்க பழைய வீட்ல ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுக்கிறப்ப என்னன்றது தெரியல. பட் பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லா, அட்ராக்டிவா இருந்துச்சா, ஸோ அங்கேயே விட்டுட்டு வர மனசு இல்ல. ஒண்ணு நான் வாங்கியிருப்பேன். இல்லன்னா எங்க அம்மா வாங்கி குடுத்துருப்பாங்க.
பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச 2த்தையும் எங்க வைக்கிறதுன்ட்டே எனக்கு தெரியல. ஒரு ஐடியாவும் வரல. டக்குன்ட்டு வந்து பார்த்தா, இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் காலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. 2ண்ட் ஃப்ளோர்ல லிவிங் ரூம். இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. அப்புறம் அந்த லாஸ்ட்டா காமிச்ச பென் ஸ்டாண்ட் வந்து பசங்களோட ஸ்டடி ரூம்ல வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் பழைய வீட்லருந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சு எடுத்துட்டு வந்த திங்ஸ். ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பழைய வீட்ல போய் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு, ஈவினிங்க்கு மேல தட்ட செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். அடுத்து 4 நாள்ல விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ, அதுக்காக பலகாரம் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து தட்ட செய்யலான்ட்டு, நான் வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முறுக்கு செஞ்சிருந்தேன். ஸோ, அதே ரிப்பீட் பண்ண வேணாம், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ரெசிபி பார்த்து வச்சிருந்தேன். அந்த ரெசிபி அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 20 பல் அளவுக்கு பூண்டு, 10 பச்சை மொளகா, 10 காஞ்ச மொளகா இத வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்ல ஒரு 2, 3 வாட்டி திருப்பிட்டாலே போதும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கணும் இந்த பேஸ்ட். இத அப்படியே சைட்ல வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். வெயிங் மிஷின்லாம் வச்சு பண்றேனேன்னு நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி பண்ண போறேன். ஸோ நான் வீடியோல பார்த்த எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் போட்டா தான் அந்த டிஷ் வந்து ப்ராப்பரா வரும் அப்படின்றதுக்காக தான் வெயிங் மிஷின் வச்சு பண்றேன். ஏன்னா, இப்போ 1 கிலோ அரிசி மாவு அப்படின்றது எனக்கு அப்படியே தானா எடுத்து 1 கிலோ இதுதான் அப்படின்ட்டு போடுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால தான் நான் வெயிங் மிஷின் வச்சு எல்லாம் கரெக்ட்டா பண்ணிக்கலான்ட்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசி மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய வாணல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணீல 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப 1 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணீல பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கிறப்ப, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1 கிலோ அரிசி மாவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணீல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நம்ம சேர்த்த அரிசி மாவ அப்படியே மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்றப்ப நல்லா அடியில இருந்தும் இருக்கிற மாவெல்லாம் மேல எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, நம்ம அந்த பேன இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணீல ஊற வச்சிருந்தேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிய வடிச்சுட்டு அந்த ஊற வச்ச கடலைப்பருப்ப இது கூட சேர்த்துக்கிறேன், இந்த மாவு கூட. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடா தான் இருக்கும். ஸோ கையில மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம ஸ்பூன்ல தான் மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கிறப்ப, நம்ம வந்து கையில மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணி, நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு பெசஞ்சிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாவு நம்ம சூப்பரா பெசஞ்சாச்சு. அது எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, கொஞ்சம் கூட ஒட்டாம அந்த பாத்திரத்தில கிளீனா வந்திருக்கு பாருங்க. ஸோ அத வச்சு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் நம்ம பெசையணும். அண்ட் மாவ தொட்டு பார்த்தா பாருங்க, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்ப இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இந்த ரெசிபிய உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா, அவுட்புட் வந்து அவ்ளோ சூப்பரா வந்திருந்துச்சு. பட் இத செய்றப்ப எனக்குள்ள அவ்ளோ பயம். ஏன்னா, இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபிய ட்ரை பண்றேன். இன்ஃபேக்ட் பலகாரம் அப்படின்றதே நான் தனியா செய்ய ஆரம்பிச்சது எப்போன்னா, இந்த வருஷம் தான் வரலட்சுமி பூஜையிலருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதிரசம், முறுக்குலாம் செஞ்சிருந்தேன். லக்கிலி எல்லாமே நல்லா வந்திருந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்ப எவ்வளோ பயம் இருந்துச்சோ, அதே பயம் தான் இது பண்றப்பயும் இருந்துச்சு. பட் பயந்துகிட்டே இருந்தா எப்போதான் இதெல்லாம் செய்றது அப்படின்ட்டு என்னையே நான் தைரியம் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இதெல்லாம்.
ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சா, அடுத்து வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சமா அதில ஆயில் தடவிட்டு, பெசஞ்சு வச்ச மாவுலேருந்து சின்னதா ஒரு ரவுண்டா உருட்டிக்கிட்டு, அந்த பட்டர் ஷீட் மேல வச்சு அமுக்கி, ஒரு சின்ன கப் மாரி எடுத்துக்கிட்டேன். அது மேல இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு, அந்த கப் வச்சு பிரஸ் பண்ணா, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒண்ணொன்னா நம்ம தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தா சரி வராது. ஒரு 10, 15 இந்த மாரி தட்டி வச்சுக்கிட்டா, அடுத்தடுத்து அப்படியே எண்ணெயில போட்டு நம்ம எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். மாவு பிசையிற ப்ராசஸ் வரைக்கும் நான் தனியா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே பயம் வந்துருச்சு. என்னடா இவ்ளோ மாவு இருக்கு. 1 கிலோ வந்து இவ்ளோ மாவு குடுக்குன்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் தான் என்னோட ஹவுஸ் ஹெல்ப் வந்து என்னோட லிவ் இன் மேட் தான் அவங்க. ஸோ கீழ தான் இருந்தாங்க. கூப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி குடுத்தா டக்கு டக்குன்ட்டு வேலை ஆகுன்ட்டு. ஸோ மாவு எடுத்து இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா பண்ணி வச்சுட்டாங்க. நான் அத எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசா தட்டி வச்சுக்கிட்டேன். இதில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்ப ஆல்ரெடி ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி வரப்போதுன்ட்டு. இதில சாமிக்கு செய்ய போறதுனால நம்ம டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாது. டேஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்தாவாவது அட்லீஸ்ட் நம்ம எண்ணெயில ஒண்ணு போட்டு பார்த்துட்டு, அத சாப்பிட்டு பார்த்து ஏதாவது உப்பு, காரம் கம்மியா இருக்கா? ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்ட்டு யோசிக்கலாம் அட்லீஸ்ட். பட் இது அந்த மாரி பண்ண முடியாததுனால, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பயம் இருந்துச்சு. ஓரளவுக்கு தட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தா எண்ணெயும் காஞ்சிருந்துச்சு. தட்டி வச்சதுல ஒரு 4 எடுத்து எண்ணெயில போட்டேன். கொஞ்சம் லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறம் திருப்பி விட்டேன். ஒரு 5, 6 தடவ நல்லா 2 பக்கமும் திருப்பி விடணும். அப்பதான் 2 சைடும் நல்லா கலர் மாறி கரெக்ட்டா வரும். எண்ணெயில போட்ட ஃபர்ஸ்ட் 4யும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் தான் பார்க்க முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உடைச்சியாவது பார்க்கலாம். அட்லீஸ்ட் மொறு மொறுன்ட்டு வந்திருக்கா? இல்ல வந்து அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கா? ஏன்னா சாஃப்ட்டா இருந்தா இது நல்லா இருக்காது. நல்லா மொறு மொறுன்ட்டு கிரிஸ்பியா இருந்தா மட்டும் தான் இது நல்லாருக்கும். ஸோ அத அட்லீஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் உடைச்சு பார்த்தா நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரா வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தைரியம் வந்துருச்சு. ஓகே, சரி உப்பு, காரம் வந்து நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. டேஸ்ட் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து மொறு மொறுன்ட்டு வந்திருக்கே அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஹேப்பினஸ் எனக்கு. இந்த தட்டைய பொறுத்தவரைக்கும் நம்ம மாவு பிசைறது, அதுக்கப்புறம் இந்த மாரி தட்டுறது கூட சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எண்ணெயில வந்து அது புரிஞ்சு வரது மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். நம்ம வந்து ஸ்பீடும் வச்சு பண்ண முடியாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம செய்யணும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் அப்புறம் இந்த பக்கம் திருப்பி அந்த பாத்திரத்தில பார்த்தா இன்னும் அவ்ளோ மாவு இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஹவுஸ் ஹெல்ப் கிட்ட கேட்டேன். கொஞ்சம் மட்டும் இப்ப பண்ணிட்டு நாளைக்கு மீதிய பண்ணிக்கலாமா? நீ உனக்கும் டைம் ஆகுது. நீ போய் தூங்கு" அப்படின்னு சொன்னா, "இல்ல மேடம் பண்ணிடலாம் கையோட" அப்படின்ட்டு அந்த பொண்ணும் கொஞ்சம் தைரியம் குடுத்துச்சு. ஸோ அட் அ ஸ்ட்ரெச் இருந்து செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ வந்து நான் டேஸ்ட் பார்க்கல. பட் இப்போ வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்போ ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஸோ செம்மையா இருந்துச்சு. சாட்டர்டே மார்னிங் இன்னொரு பலகாரம் செய்றதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கோதுமை லட்டு செஞ்சேன். ஸோ அந்த ரெசிபி வந்து இப்போ ஷேர் பண்றேன். அதுக்கு வந்து ஒரு கப்ல 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதே கப்ல 3 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். வெல்லத்துல கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து அடுப்புல வச்சுட்டேன். அது கரையிறதுக்காக. இன்னொரு சைடு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்லயே வச்சு. இந்த கோதுமை மாவ நம்ம சிம்ல வச்சு ஃப்ரை பண்றப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அத எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிரிஸ்பி ஆகுற வரைக்கும் சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிட்டு, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து, உடைச்ச கேஷ்யூஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறம் கூடவே ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸ நம்ம ஆல்ரெடி கோதுமை மாவு, மக்கானா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 ஏலக்காவோட ஸ்கின்ன பீல் பண்ணிட்டு, அது நடுவுல இருக்கிற விதைய இடிச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதே மிக்ஸ்சர்ல சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெல்லம் வச்சிருந்தோம் இல்லையா ஸ்டவ்ல, அது பாகு எடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அத வடிகட்டிட்டு, அப்படியே இந்த மிக்ஸ்சர்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே தடவ சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் கரண்டில மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கையிலயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டா நெய்யும் சேர்த்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறத என்னால வீடியோ எடுக்க முடியல. அடுத்து கொஞ்சம் வெளிய போணுன்றதுனால அவசர அவசரமா பண்ணேன். ஸோ ஷூட் பண்ணல. அதனால தான் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆனத உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். வெளிய போணும்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து எங்கன்னா 23 அன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழாவோட கான்சர்ட் பெங்களூர்ல நடக்குது. ஸோ அதுக்கு வந்து 1 மந்த்க்கு முன்னாடியே நாங்க புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நானு, சிவா அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கப்பிள் அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த கான்சர்ட்டோட கிளிப்பிங்ஸ் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வைப் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் நவம்பர் ஸ்ரேயா கோஷலோட கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணோம். பட் அத விட இந்த கான்சர்ட்ட தான் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கு 2 ரீசன் இருக்கலாம். அப்போ வந்து நாங்க 2 பேர் மட்டும் தான் போனோம் ஸ்ரேயா கோஷலோட கான்சர்ட்க்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒண்ணு இருக்கலாம் ரீசன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா கோஷலோட சாங்ஸ் மேக்ஸிமம் மெலடி தான். பட் ஹிப்ஹாப் தமிழாது பயங்கர பெப்பியா இருந்ததால ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் 9:30க்கு போல ஒசூர் மதகண்டப்பள்ளியில இருக்கிற எம்எம்எஸ் ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். எதுக்குன்னா, தனிஷாவோட டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் மீட் அங்க நடந்துச்சு. ஆக்சுவலி முந்தின நாள் நடந்த கான்சர்ட்க்கு தனிஷாக்கும் சேர்த்து தான் நாங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணோம். 5 டிக்கெட்ஸ். ஷையு வந்து வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டா. பட் தனிஷாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவளுக்கும் சேர்த்து தான் புக் பண்ணோம். புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட் டேவே வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ தனிஷா என்ன சொன்னான்னா, நான் கான்சர்ட்டையும் அட்டெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டே இந்த மேட்சும் அட்டெண்ட் பண்றேன்ட்டு. பட் நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் டிசிஷன் எடுத்துறாத. ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ வந்து ஹிப்ஹாப் தமிழா கான்சர்ட் ஆசைப்பட்ட. ஸோ அது வேணா அட்டெண்ட் பண்ணு. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச விட்டுடு அப்படின்ட்டு. இல்ல உனக்கு மேட்ச் அட்டெண்ட் பண்ணணும்னா கான்சர்ட்ட ஸ்கிப் பண்ணிடுன்ட்டு. நான் அவளுக்கு புரிய வச்சேன். நீ 2யும் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்ற. பட் கான்சர்ட்க்கு வந்துட்டு நமக்கு டென்ஷனா இருக்கும். அடுத்த நாள் காலையில 6:30க்குலாம் கிரவுண்ட்ல இருக்கணும். வீட்ல இருந்து வேற கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ நைட் போய் வீட்ல சீக்கிரமா தூங்கணும் அப்படின்ட்டு கான்சர்ட்ட ஃபுல்லா நம்ம என்ஜாயே பண்ண மாட்டோம். ஆல்சோ கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மேட்ச்சுக்கு போறப்ப பெங்களூருக்கு போயிட்டு வந்த டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் அந்த கான்சர்ட்ல என்ஜாய் பண்ணதோட டயர்ட்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் கண்டிப்பா நீ ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணணுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்படின்ட்டு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவ டிசைட் பண்ணா, ஓகே என்ன அடுத்த தடவ கான்சர்ட்க்கு கூட்டிட்டு போங்க. இப்போ வந்து நான் மேட்ச் அட்டெண்ட் பண்றேன்ட்டு. ஸோ சண்டே மார்னிங் அன்னைக்கு சிவாவும், தனிஷாவும் வீட்லருந்து 5:30க்குலாம் கிளம்பி அங்க எம்எம்எஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு 8:30க்கு போல எங்களுக்கு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் சிவா கிரவுண்டுக்கு போயிட்டு என்ன சொன்னார்னா, "இங்க எதுவும் ஸ்டார்ட் ஆகுற மாரி தெரியல. ஸோ நானே இங்கருந்து கிளம்பி உன்ன வீட்ல வந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்ட்டு சொன்னாரு. அவர் வந்து 10வது நிமிஷத்துல தனிஷாவ 600 மீட்டர்ஸ்க்கு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அவளோட ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 660. அதுக்கப்புறம் எனக்கு தனிஷா ஃபோன் பண்ணி சொன்னா, "அம்மா என்னோட 600 மீட்டர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் அதுல 2ண்ட் பிளேஸ் எடுத்தேன்" அப்படின்ட்டு. அவ 2ண்ட் பிளேஸ் எடுத்திருக்கான்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு நாங்க 2 பேருமே அந்த இடத்துல இல்லாம போயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. தனிஷா கூட கோச்சிங் வர இன்னொரு ஸ்டூடண்டோட அப்பா வந்து தனிஷாவோட 600 மீட்டர்ஸ வீடியோ எடுத்திருக்காரு. அத அட்டாச் பண்றேன் பாருங்க. இதுதான் தனிஷாவோட 600 மீட்டர்ஸ் வீடியோ கிளிப்பிங். வீடியோ WhatsAppல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டதால பிக்சல் பிரேக் ஆகி அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் டீ ஷர்ட் போட்டு ஓடுறது தான் தனிஷா. இது வந்து 400 மீட்டர்ஸ் கிரவுண்டுன்றதுனால 600 மீட்டர்ஸ் ரேஸ்னா 1 1/2 ரவுண்ட்ஸ் ஓடணும். அண்ட் இது வந்து அண்டர் 16 கேட்டகரி. டோட்டலா 6 கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து தனிஷா ரொம்ப லீட் எடுக்காம செகண்ட்லயே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கா. போக போக கொஞ்சம் லீட் எடுத்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கா. இந்த கிளிப்பிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருக்கா. அண்ட் லாஸ்ட் 50 மீட்டர்ஸ்ல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு பொண்ணு வந்து கொஞ்சம் லீட் எடுத்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ தனிஷா வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்லெட் மீட்ல 600 மீட்டர்ஸ் 2ண்ட் பிளேஸ் எடுத்திருக்கா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்த பசங்கள ஸ்டேட் லெவலுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 60 மீட்டர்ஸ் ஈவென்ட் இருந்துச்சு. இதுல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாஸ்தி இருந்ததால ஹீட்ஸ் வச்சாங்க. 4 ஹீட்ஸ் வச்சாங்க. 4 ஹீட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் எடுக்கிற பசங்கள ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. 600 முடிச்சுட்டு தனிஷா இந்த இதுக்கு தான் ரொம்ப நர்வஸா இருந்தா. ஏன்னா 60 மீட்டர்ஸ்ன்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து ஹீட்ஸ் 60 மீட்டர்ஸ் ஹீட்ஸ். இதுல வந்து தனிஷா 2ண்ட் பிளேஸ் வந்தா. 2ண்ட் வந்ததால ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டா. ஃபைனல்ஸ் வந்து அடுத்து 15 மினிட்ஸ்லயே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா 8 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 4 ஹீட்ஸோட ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸும் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபைனல்ஸ்ல தனிஷா 4த் பிளேஸ் வந்திருக்கா. ஸோ இந்த ஈவென்ட்ல ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகல. காம்படிஷனும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. தனிஷாக்குமே இன்னும் நிறைய பிராக்டிஸ் தேவை. அன்னைக்கு அம்மா வந்து லஞ்ச் குக் பண்ணி அப்பா கிட்ட குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ தனிஷாவோட 2 ஈவென்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் நாங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஷையு வந்து அம்மா கூடயே வீட்ல இருந்தா.
அண்ட் சிவா வந்து பார்த்தீங்கன்னா, இதில உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, முன்னாடி நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு கான்சர்ட் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு. அண்ட் அகைன் காலையிலயும் வந்து ஏர்லியா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டதுனால லேக் ஆஃப் ஸ்லீப். எனக்கும் பயங்கர தூக்கமா இருந்துச்சு. பட் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அது போக அன்னைக்கு பார்த்து வெயிலும் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஈவென்ட் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone